நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1-6 வரை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1-6 வரை. Now upon the first day of the week, very early in the morning, they came unto the bringing the spices which they had prepared, and certain other with them, and they found the stone rolled away from them, and they entered in, and found not the body of the Lord Jesus. And it came unto pass, and they were much perplexed thereabout. Behold, 2 men stood by them in shining raiment, and as they were afraid and bowed down their faces to the earth, they said unto them, Why seek living among the dead? He is not here, but is risen. Remember how they spake unto you when he was at the Galilee. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவன் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவரே நீங்க பேசுங்க. கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நேராக ஒவ்வொருவரையும் நீங்க திருப்புவீராக. ஒவ்வொரு இருதயங்களும் நீங்க பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த நாள். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை அண்டைக்கு என்ன செஞ்சாங்களாம், வந்தார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறையை அடைத்திருந்து கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை அவங்க பார்க்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இந்த சரீரத்தில் இருக்கும்போதே சொன்னார், நான் சர்வ லோகத்தில் இருக்கிற இந்த பாவங்களுக்காக, உங்க பாவங்களுக்காக நான் மரிப்பேன், மரித்து 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழும்புவேன். சவால் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். கல்லறையில யாரும் வைக்கக்கூடாத கல்லறை அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் அவ்வளவுதான். சீசர்கள் கூட நாம் பார்க்கிறோம், 12 சீசர்களும் கூட எல்லாருமே அவருக்கு ஒரு துன்பம் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளையும் சிலுவையில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் மரித்தார். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்களா, அவரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமே, சொன்னபடி மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இந்த மகதலேனா மரியாள், ஒரு சில மரியாள்கள் என்ன செய்யறாங்க, அதிகாலமே போய் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் கல்லறையை போய் பார்க்க போறாங்க. அவர் என்னதான் செஞ்சாராம், உயிர் தெழுந்து விட்டார். வெறும் கல்லறையை அவங்க செத்து கல்லறையில் வச்சிருப்பாங்க, நம்ம போவோம் சொல்லிட்டு இப்பயும் கூட நம்ம பார்க்குறோம். மரித்து 2வது நாளோ 3வது நாளோ போவாங்க.
பால் ஊத்துறதுக்கோ எதுக்கோ போவாங்க. ஒரு சிலர் இந்த ஸ்தாத்திரங்கள்லாம் இருக்கு. அந்த நாட்கள்ல அவங்களும் இப்படிதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த அறிவு இல்லாதபடி அவங்க கல்லறை அண்டைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறையில என்னதான் இருக்கும்? செத்து போனவங்க நித்திரையாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை கல்லறை அண்டைக்கு போய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். உள்ளே பிரவேசித்து இப்ப இருக்கிற மாதிரி கல்லறை பெட்டியில வச்சு கல்லறை அப்படியே பூசி, கல்லறை மாதிரி நல்லா பூசிடுறாங்க. சாந்த வச்சு, சிமெண்ட்டை வச்சு, டைல்ஸ் இப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏதோ விதவிதமா கல்லறை. இப்ப இந்த கல்லறையில உடைச்சி தான் உள்ள பார்க்க முடியும். நான் இந்த இப்ப வேதத்தை சொல்லப்பட்ட அந்த நாட்கள்ல கல்லறையில பார்த்தா குகை மாதிரி இருக்கும். குகைக்குள்ளாக பாருங்க, அதுல வச்சு கல்லை மூடி விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லறை தள்ளப்பட்டு இருக்கிறதே இவங்க பார்க்குறாங்க. அப்ப உள்ள கல்லறைக்குள்ள போறாங்க. போய் என்னதான் செய்யறாங்க? கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைகையில், அவர் உயிர் தெல்வேன்னு சொன்னாரு. அந்த நினைவு இல்லை அவங்களுக்கு. ஒரு கலக்கம் உண்டாகுது, ஒரு பயம் உண்டாகுது. அப்படி இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்கள் அருகே நிற்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறது என்ன? அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். மரித்தோர் கல்லறையில போய் அவரை தேடிக்கிட்டு இருக்கீங்களே. அவர் தான் சொன்னாரே 3ஆம் நாளில் உயிர் தெல்வேன்னு சொல்லி. அதை இவங்க நினைவுபடுத்துறாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று அவங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவன். அவர் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். அநேகர் அப்படிதான் மனுஷரால் செய்யப்பட்ட இந்த சிலையை வணங்கி அவங்க நம்பிக்கையெல்லாம் அது இருக்கு. இது மனுஷரால் செய்யப்பட்டது, மனுஷருடைய கை வேலை. நம்முடைய தேவனை ஒருவனாலும் கையினாலும் செய்ய முடியாது. அவர் பிரகாசம் உள்ள தேவன். வேளாங்கண்ணி வேற ஒரு சில இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஒரு சில பேரு கிறிஸ்தவ சபையில கூட இயேசு கிறிஸ்து சிலை, மாதா சிலை, இதெல்லாம் ஏன் வைக்கிறோம்? விசுவாசம் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த சிலையை பார்த்து அவங்க நம்பிக்கை, இந்த நம்பிக்கை வரட்டும் நினைவுக்காக வச்சிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, எனக்கு ஒப்பான ஒரு சொருபங்களாகிலும் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. தேவனுக்கு ஒப்பாக எதுவும் நம்ம செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாதுன்னு அவரே தேவனே சொல்றதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் ஆவியாய் இருக்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செத்து போன கல்லறையில ஒரு சில ஸ்திரீகள் போய் பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த தேவ தூதர் சொல்றாங்க, மரித்தோரிடத்தில் நீங்கள் இயேசுவை தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவனுங்க. அவங்க ஸ்திரீக தலை கவிந்து, ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவங்க வெக்கப்படுறாங்க. ஆண்டவர் வெக்கப்பட வச்சாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தார். முத யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் என்னவா இருந்தா? 7 பிசாசு இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த 7 பிசாசு மகதலேனா மரியாள் இருந்து நீக்கினார். அவதான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளோட ஒரு சில வரதை பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனம் கொடுத்த அந்த பாக்கியம். நம்ம நினைக்கிறோம் பிசாசு பிடிச்சவ அப்படி இப்படின்னு நம்ம அற்பமா என்றோம். ஆனா அந்த மகதலேனா மரியாள் பாருங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்தா. இயேசு தேடி அவளை விடுவித்ததுனால இந்த மகதலேனா மரியாளுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருக்குமானால் இயேசுவி மேல. அவர் மூலமா நான் நன்மை பெற்றிருக்கேன். அதிகாலமே போகிறத இந்த இடத்துல போகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த கல்லறையில ஒரு பரிசுத்தவான் பாருங்க இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜீவனை விடும் போது அநேகருடைய பரிசுத்த கல்லறையிலிருந்து அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழும்பி இந்த நகரத்துக்குள்ள பிரவேசித்தது என்று இந்த வேதம் சொல்லுது. ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்கள் நாம் பரிசுத்தமாக ஜீவித்து நாம் வாழ்வோமானால் ஒரு நாள் தேவன் வரும்போது நம்ம சரீரம் உயிரோடு எழும்பும். வேதமும் அதன் சொல்லுது.
தேவன் வரும்போது அவருடைய தேவ எக்கால சத்தம் கேட்கும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் உயிரோடு இருக்குமானால் அவர் வருகை இப்ப வரணும்னா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மரித்தவங்க கல்லறை எழும்பப்படும். ஐயோ கல்லறை திறந்துருக்கே, அநேக கல்லறை திறந்துருக்கே, ஆளை காணாமே செய்தியில அநேகர் பார்க்க போறாங்க. நம்ம பார்க்க கூடாது. நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருந்த கைவிடப்பட்டு போயிட்டோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உயிரோடு பாருங்க அதே எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். ஒரு பிரதமர் வராருன்னா, முதலமைச்சர் வராருன்னா எத்தனை மணி நேருக்கு வந்துட்டார், இங்க வந்துட்டார் பாருங்க. எவ்வளவு மணி நேரம் காத்திருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு மனிதனை. இந்த ராஜாதி ராஜா அவர் வருவார். ஆனா அவர் வரும் நாளிகையே நீங்க அறியாதபடியினால் அவர் சொல்லிட்டு வர மாட்டார். அதோட வருகையை ஒவ்வொரு நாளும் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே இந்த கடைசி காலத்துல வயசானவங்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களும் சரி பாருங்க, இந்த செல்போனு பையில போட்டுக்கிட்டு நேரம் பிசாச பைக்குள்ள என்ன செய்யறாங்க, அது பிசாசு என்று இந்த வேதத்துல எசேக்கியேல் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுல உலகமே நீ எங்கேயும் பாவம் செய்யணும் அவசியம் இல்லை. உலகமே பிசாசு பாருங்க கைப்பிடியில கொடுத்துட்டான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த செல்போனு கூட எதுக்கு ரெக்கார்டு ஆடியோ அநேகர் கூட்டங்களுக்கு போகாம ஊழியம் பார்த்த இடங்கள்ல அப்படி இருக்கிறாங்க. நான் சொல்லி தான் பார்க்குறேன், கேட்கல. அவங்க செய்தியை அனுப்பிவிட சொல்றாங்க. ஆகவே ஒரு சொல் நன்மையார் உலகமெங்கும் போய் இந்த ஒரு வார்த்தை மனசுல குத்தப்பட்டு இந்த வார்த்தை பேசி அவர் ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்குமே, அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் ஒழிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டம் தான். ஆண்டவர் கண்ணை கொடுத்துருக்காரு பாருங்க, நீங்க முழித்து பார்க்கலாம். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நீங்க கண்களை திறந்து பார்க்கலாம். தேவையில்லாதனா கண்களை மூடலாமா இல்லையா சொல்லுங்க? ஆண்டவர் ரெண்டு பார்க்கறதுக்கும் தந்திருக்காரு. தகாதவைகளை பார்க்க கூடாது கண்களை, அதான் இந்த கண்ணாமட்டையை ஆண்டவர் தந்து டக்குன்னு மூடிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க விரலை வச்சு நீங்களே உங்க கண்ணை குத்த முடியுமா? அப்படியே மூடும். ஆகவே தீமையான காரியத்துக்கு நம்ம கண்களை நீ மூடணும். வார்த்தையை வாசிப்பதற்கு நீ கண்ணை திறந்து நீ வாசி. தீமையானதுக்கு கண்களை நீ மூடிரு. ஆண்டவர் பாருங்க கண்கள் சும்மா தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையானது வரும்போது கண்களை மூடிரு. நம்ம இஷ்டம் தான். இந்த செல்போனோ மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம இருதயத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேணும். அது நம்மளை அடிமையாக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஏதாவது பார்க்கணும் நம்ம இஷ்டம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்மளை அடிமையாக்கிருச்சுன்னா நம்ம எழுந்திருக்க கூடாதபடி இந்த பாவத்துல தள்ளிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தாருங்க. என்ன அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல உணவு, நல்ல வீடு வாசல், நல்ல சரீரத்தில் ஆரோக்கியம், அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அளவு இல்லாம பணத்தை அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எங்கெங்கேயோ கொலை செய்து திருடி சம்பாதிச்ச பணம் என்ன செய்ய போகுது? அது நம்ம ஒன்றும் அனுபவிக்க போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றாட ஆண்டவர் தருகிறார். நம்ம ஒரு மனிதனுக்கு இந்த தேவைன்னா ஆண்டவர் வச்சிருக்காரு, அது மட்டும் கிடைக்குதா? நன்றி ராஜா, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அளவு இல்லாம போனாலும் நமக்கு தீமை தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க ஒவ்வொரு நேரம் அவர் பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில் 7 வார்த்தைகளை நம்ம கேட்டோம், வெள்ளிக்கிழமை முந்தா நாள் கேட்டோம். அவர் எந்தெந்த காரியத்தை செஞ்சார், அந்த வேதனையான நேரத்தில் கூட சும்மா இருந்தாரா? அவர் பாருங்க சிலுவையில மன்னிக்கிறார். அங்க அநேக ஒரு திருடன் ரட்சிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம், ரட்சிப்பு உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பரியந்தமும் அவர் என்ன செஞ்சார்? தாய் தகப்பன் கீழ்ப்படிந்தவராக இருந்தார்னு வேதம் சொல்லுது. ஆகவே இந்த நாட்களில் வந்திருக்கிறதா நாம் செல்போனோ எந்த பாவமோ நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டம் தான். தேவன் இதை செஞ்சிருக்கார், பார்க்க கூடாது. பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுல நாம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். நம்ம பாவத்தில் விழுந்து வழி போகிறதுக்காக இயேசு இந்த பூமியில நமக்காக மரித்து உயிரோடு எழும்பல. பாருங்க மரித்தார். ஏன் உயிரோடு எழுந்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கெட்டு போயிடக்கூடாது. பிசாசு பாருங்க வெட்கப்பட்டு போயிட்டாங்க. அவர் மரித்திட்டார். மரணத்தையும் பாதாளத்தையும்
அவர் ஜெயித்துட்டார். எப்ப? உயிரோடு எழும்பும் போது அவர் சொன்ன எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடித்தாருங்க. பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டான். பாதாளத்தின் திறவுகோல் பாருங்க, என்னைக்கு பிசாசுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோமோ அந்த பாதாளத்தின் திறவு மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம்னா என்னன்னு தெரியாது ஆதாம் ஏவாளுக்கு. பாவம் செய்யும் போது பாருங்க அப்படி காயின் பாருங்க அந்த ஆபேலை குத்தும் போது ரத்தம்லாம் போய் செத்து போனதை பார்க்குறோம். முதல் முறை சாவுனா என்னன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆகவே மனிதர்கள் செத்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஒவ்வொரு மனிதனும் மரித்த ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு எழுப்புவதற்காகவே இந்த ஜீவனுள்ள தேவன் அவருடைய உயிரையே தந்தார். இரத்தத்தையே தந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சாத்தானை சிலுவையிலே தலையை நசுக்கினார். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே பாதாளத்தையும் மரணத்தையும் சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆகவே நாம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். தேவன் சும்மா கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தல. நம்ம தாய் தகப்பனே வருவான், எனக்காக நீ சான்னு சொன்னா கேட்பாங்களா? அவர் எந்த மனிதனும் வரல, இயேசு வந்தார். எதுக்காக? நம்மளை ரட்சிக்க. பாவங்கள்லாம் அவர் மன்னித்தாரே. அப்படி நன்றி இருக்குமானால் நீங்க பரிசுத்தனால நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா, ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த சரீரம் என்னைக்கு அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரு. நம்ம சரீரம் நம்முடையது அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு சரீரத்தை பயன்படுத்துறதுக்கு தீமையானதை இந்த கண்கள் பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி நம்ம பவுல் மூலமாக, அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ரத்தத்தை சென்று கிரயத்துக்கு வாங்கி கொண்டார். இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இந்த சரீரம், இந்த இருதயமாகிய இந்த சரீரம் ஒரு வீடு என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துக்குரியவர், இந்த அவருடைய சரீரத்துக்குரியவர் ஒரு நாள் வருவார். வரும்போது இந்த சொல்ல முடியுமா? இல்ல ஆண்டவரே என்ன சரியாகல, சரிப்படுத்த பிறகு நான் வாரேன் சொல்ல முடியாது. இந்த சரீரத்துக்குரியவர் அது ஒன்று இன்றும் மறைக்கப்பட்டிருக்கு. எந்த நேரம் வருவார், ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் மரணம் என்று சொல்லப்படலை. ஆகவேதான் வாலிப பையங்களும் சரி, ஒவ்வொன்றும் சரி, நமக்கு நல்ல எதிர்காலம் அமையணுமா, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணுமா, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. தேவனை நீங்க முதலாவது கனம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்த நீங்க தீமை வரும்போது கண்களை நீங்க மூடிடணும். அநேக ஊழியர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நீங்க செய்தி கொடுக்கும்போது ஏன் கண்ணை மூடுறீங்க, எந்நேரமும் கண்ணை மூடிதான் நீங்க பேசுறீங்க. அது ஒரு ரகசியம் உண்டு என் ஜனமே. எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்காது. கண்களை மூடும்போது கர்த்தர் வெளிப்படுவார். ஒரு நேரம் அவரை நம்ம தரிசிக்கலாம், அவர் சத்தத்தை நான் கேட்பேன் சொல்லிட்டு அதனாலதான் கண்களை மூடி பல ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படும். அதுக்காக தான் கண்களை மூடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை முடித்து பார்த்தா அங்க ஒரு சில பிள்ளை சேட்டை செய்யும். அது நம்ம 2வது தேவ சமூகம் போயிடும். ஆகவே நாம் ஒருநிலைப்படுறதுக்காக கண்களை மூடுறோம். ஆகவே தீமைக்கு கண்களை மூடணும். அப்படி வார்த்தைகளுக்கு கண்களை விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த கல்லறைக்குள்ளேயே அப்படியே இல்லை. அநேக பாருங்க கல்லறைகள், பெரிய பெரிய சக்தி வாய்ந்தவங்க அந்த சரீரத்தில் இருந்திருக்காங்க, பலசாலிகள், எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டு இருக்கு, அப்படியே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலும்புல. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்குள்ள அவரால் இருக்க முடியலையா? இந்த வாசிக்கிறோம், வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழும்பு பண்ணினார். அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் பரிசுத்தமாக இந்த பூமியில ஜீவித்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு உண்மை உத்தமமாய்
நம்ம கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கும் நம்முடைய தேவனுக்கும் உண்மையாக ஜீவித்து ஆரம்பத்தோட முடிவு ஒரு மனிதனுக்கு சம்பூர்ணமா இருக்குமானால் அவர் வரும்போது, ஏன்னா பரிசுத்தமா ஜீவிச்சிருக்கிறோம் உண்மையாக. ஆனா ஒருபோதும் நான் வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு நாள் இந்த கல்லறையோடு கல்லறை திறக்கப்படும். ஆகவே தேவன் நம்மை எழுப்புவார். பிரேத குழியில் இருக்கிற அநேகரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று அப்படியாக நான் வாசிக்கிறோம். கல்லறையில் இருக்கிறவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்களாங்க. இந்த கடைசி நாட்கள் அது கேட்க போகுது, இதெல்லாம் நிறைவேற போகுது. ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த கல்லறைக்குள்ளாக அவர் காணப்பட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பார்க்கிறோம், மரண உபதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு 6 மரியாளை பற்றி பார்க்கிறோம். ஆகவே என் பேர் உங்களுக்கு தெரியும். என் பேர் உடையவங்க இங்க இல்லாட்டி எங்கேயாவது நம்ம வேம்பாருக்குள்ளேயோ இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி அந்த நாட்கள்லயும் பாருங்க, மரியாள், அது மகதலேனா மரியாள். ஏசப்பாவுடைய தாயார் பேர் என்னது சொல்லுங்க? யாரு? மரியாள். ஆகவே அப்படிப்பட்ட மரியாள் இருக்கு. அடுத்து அதான் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். உயிருள்ள தேவனை எங்க நம்ம தேடணும்? நம்ம ஆலயத்துக்கு ஜீவனுள்ள தேவன் என்னோடு பேசணும். பாருங்க, நீ ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். அவங்க எங்க தான் போறாங்க? மரித்த இடத்துல அந்த கல்லறையை நோக்கி அவங்க போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அநேக மரியாளை பற்றி நாம் பார்க்கிறோம். இங்க மகதலேனா மரியாளை பற்றி நாம் பார்க்கிறோம். இவள் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எனப்பட்டவள் மரியாளும். இயேசுவிடம் இந்த போனவங்க ஒவ்வொரு விதத்திலையும் சரீரத்துல அற்புதம், அதிசயம், நன்மையை பெற்றவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் என்ற பெயர் வேதத்தில் ஒரு 6 பெண்களை பற்றி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். நேரம் இல்லாததுனால நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு வீடுகளில் நீங்க பார்த்துக்குங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவின் தாயாகிய மரியாள் என்று நாம் வாசிக்கிறோம். 2வது நாம் பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்துல பார்க்கிறோம், மார்த்தாள் மற்றும் லாசருவின் சகோதரி பெயர் மரியாள் என்று அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 3வது மகதலேனா மரியாள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 56வது வசனத்துல பார்க்கிறோம், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். 5வது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலையும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 6வது ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இவள் சபைக்காக கடினமாக உழைத்தவள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்ட அந்த ஸ்திரியை பற்றி அவர் பவுல் சொல்றார். பிரயாசப்பட்ட மரியாள் என்று நாம் பார்க்கிறோம். மரியாளை வாழ்த்துங்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படியாக வேதத்துல நாம் பார்க்கிறோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நன்மை பெற்ற ஒருவரும் அந்த நாட்கள்ல
ஆண்களை பற்றி பார்த்தா அது இருதயம் கடினம் உள்ளவங்க. அது சீசர்களே வந்தாங்களா? வரல. அதை இன்னும் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீகளுடைய இருதயம் இலகுனது. அவருடன் நான் நன்மை பெற்றிருக்கிறேன். இயேசு என்னை தேடி வரலனா என் நிலைமை என்ன, என் வாழ்க்கை என்னவா இருக்கும்? என் இயேசு அந்த உயிருள்ள தேவன். அவர் சொன்னாரே, நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மனக்கவலையினால தான் அந்த கல்லறையை நோக்கி அவங்க போகிறதே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. அல்லேலூயா. உயிருடன் எழுந்த அந்த தேவன், அவரை நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மோடு பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம், அதுல நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த மகதலேனா மரியாளை பற்றியும் நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11 to 20 வரை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாளாம். நன்மையை அவர்கிட்ட நான் அநேக நன்மையை நான் பெற்றிருக்கேன். எனக்குள்ள இந்த 7 பிசாசுகளை அவர் துரத்தினார். நல்ல ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார். இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவள் என்று கூட இன்னொரு சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை கூட இப்படி பார்க்கிறோம். மகதலேனா மரியாளை பற்றி நாம் பார்க்கிறோம். கல்லறை அருகே நின்று அழுது கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே. ஏன் அழுகணும்? கெட்டின கணவனுக்காக கூட அநேகர் ஒரு சிலர் அழுவாங்க, மறுநாளே மறந்துடுவாங்க. ஒரு சிலர் 40 நாள் 30 நாள் நினைவுகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏதாவது மனுஷன் நன்மை செஞ்சிருந்தா அது கூட இருக்கும்னா மறந்துடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பாருங்களேன், அநேக நன்மையை பெற்றபடியினாலதான் இந்த மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருக்கிறதே பார்க்கிறோம். இந்த கண்ணீரை இந்த தூதர்கள் பார்க்கிறதே பார்க்கிறோம். அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். எத்தனாவது வசனம்? 13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். யாரு கேட்கிறாத? தேவ தூதன் கேட்கிறத பார்க்கிறோம். ஏன்பா அப்படி அழுகிற? அதற்கு அவள், என் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போயிட்டாங்கப்பா, யாரும் தெரியல. அந்த கல்லறையின் அந்த வாசல், அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறதே, யாரோ என் ஆண்டவனை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களே, அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். தெரியாம தான் வந்துட்டேனா? இந்த கல்லறை தானே, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவ்வளவு ஒரு இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்த மகதலேனா மரியாள் அழுதுருப்பான்னு சொன்னா, இயேசுவோடு எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பா, இயேசுவை எவ்வளவு அன்பு இருக்கும். பாவம் அறியாத தேவன், என் ஆண்டவனை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களப்பா. கல்லறை தோட்டக்காரர் எண்ணிதான் இந்த மரியாள் அவருடன் தேவ தூதரோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு என்று அறியல, ஏதோ ஒரு மனுஷன் என்றதை பார்க்கும். 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? முதல் தேவதூதன் சொல்றத பார்க்கிறோம். இப்ப 2வது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை நீ தேடுற? ஏன் நீ அழுகிற கேட்கும் போது அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். தோட்டக்காரர் என்று அந்த அளவுக்கு கண்ணீர், யாருன்னே தெரியல. ஒரு சில நேரங்களில் துக்கம் அதிகரிச்சிருச்சுன்னா நம்ம பேசுறதே யார் நமக்கு முன்பாக நிக்கிறாங்க கூட தெரியாது. நம்ம மகதலேனா மரியாள் பாருங்களேன்,
அவங்க பெத்த தாய்க்கு இருக்கு கவலை இருக்கு. அதை விட மகதலேனா மரியாளுக்கு ஏன் முத காட்சி கொடுக்கணும்? அவ்வளவு நேசம் ஆண்டவர் மேல தோட்டக்காரர் எண்ணி வந்து பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு துக்கம் இருதயத்தில் இருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாரை தேடுகிறாய்? வந்து அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தோட்டக்காரர் என்று, ஐயா நீ ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டு. ஆனால் கல்லறை தோட்டக்காரங்க ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருப்பாங்க. நீ எடுத்துட்டு கொண்டு போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்க. நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த இடத்தை நான் போய் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் நினைக்கிறோம், நம்ம துக்க நிறைந்த வேலையிலும் கூட நாம் நினைக்கிறோம், நம்ம துக்கத்தை அவர் பார்க்க மாட்டாரா என்று. நமக்கு முன்பாக தான் ஒரு சில நேரங்களில் நமக்குள்ள இருப்பாரு. நம்ம இருதயத்தில் ஓரமா அவர் வச்சிருவோம். அவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி யார் யாருக்கோ அந்த இருதயத்தை நம்ம தருவோம். நம்ம கண்களை தகாதவைகளை பார்க்கும்படி நம்ம வழி போன போக்கெல்லாம் நம்ம செய்யறோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், மரியாளும் அதுதான். என் ஆண்டவனை கல்லறைக்குள்ள இருக்காரு, கல்லறையை திறந்து யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களே, வேற எந்த இடத்துல வச்சிட்டீங்களா, நீ சொல்லு, நான் என் ஆண்டவரை எடுத்துக்கொள்வேன். அவருடைய துக்கம் அப்படி இருக்கு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவருடைய அருகே நின்று பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அவர் துக்கம் இருந்தபடினால அது தேவன் என்று அறியல. அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படாத பட்சத்துல இந்த தேவனை அவள் காண முடியல என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என்னை தொடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையே அந்த ஆண்டவர் சொன்னார். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. உயிர் திறந்த பிறகு நேரம் எங்க தான் போனோம்? பிதாவாகிய தேவன் அங்க இன்னும் ஏறி போல, என்னைய தொடாத. அப்ப முதல் முறையாக மகதலேனா மரியாளுக்கு முதல் முறை தேவனுக்கு கூட அங்க போகாதபடி நேரம் எங்க தான் வராரு? மகதலேனா மரியாள அவ அந்த அளவுக்கு நேசித்தபடினாலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க முதல் முறையாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறதே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். வந்து மரியாளே, இந்த 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரர் இடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாத்தீங்களா, ஒவ்வொரு சபைகள்லயும் அந்த சகோதரியை தான் அதிகம். சகோதரர்கள் ஒரு சிலர் தான், அரிதாத்தான் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளுக்கு முதல் முறை 12 சீசருக்கு கூட என்ன செய்யல, 11 சீசர். யூதாசு தான் போயிட்டா வந்து அதுக்கு பேர் 11 சீசர்கள் வீடு அடைத்து உள்ள பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து இருந்தாரு, நல்லா சாப்பிட்டோம், எந்த குறையும் இல்லை. ஆனா அவரு உயிரோடு வருவேன்னு சொன்னார். இந்த மனக்கண் திறக்கப்படல, பயத்தில் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகதலேனா மரியாள் பாருங்களேன், வந்து அது அந்த வாஞ்சை இருந்துச்சு அவளுக்கு. முதல் முறை இந்த 12 சீசர்களுக்கு கூட இயேசு வந்து அவங்க காணல. இந்த பாக்கியம் பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் ஸ்திரீக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். அநேக சபையிலும் கூட வந்து இந்த சகோதரிகள் தான் தன் பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் பரிந்து பேசுறாங்க, தேவனோடு பேசுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லா சபைகள்லையும் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள்ல
அதான் அந்த நாட்கள்லையும் கூட பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதல் முறை தரிசனமானார் என்று இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய நிலைமை, நம்முடைய இருதயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நாம் உண்மை உத்தமமா உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஜீவனோடு, இந்த உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிக்கிறோமா? இல்லை என்றால் இந்த கல்லறையில செத்து போன இந்த நிலவரத்தில் இருக்கிறதா அந்த கல்லறை. செத்து போன மனிதன் மறுபடியும் உயிரோடு வருவதில்லை. ஒரு நாள் வரும், அது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தா கல்லறை திறக்கப்படும். தேவனோடு நாம் செல்லலாம். மற்றபடி நாம் இயேசுவை எங்க தான் தேடணுமா? ஆலயத்துக்கு வரணும். தேவன் சொன்ன கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆவியான தேவனை ஆவியோடு நாம் உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். தேடும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஆவிக்குள்ள போகும்போது தான், தேவனுடைய ஆவிக்குள்ள போகும்போது தேவனை நாம் காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாளும் போனா, ஆனா என் ஆண்டவனை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களே, வச்ச இடம் எங்க, நீ வச்ச சொல்லு, நான் போய் என் ஆண்டவனை எடுத்துக்கொள்வேன். அவர் சொன்னால் மனக்கண்கள், கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மரியாளே என்று இயேசு சொன்னார். அப்பதான் அந்த கண்கள் திறக்கப்படுகிறதை இந்த வேதத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே அநேக நேரங்களிலும் கூட நம்ம தேவனை விட்டு வழி விலகி போகும்போது தேவ சமூகத்தை, ஒரு மனிதனுக்கு தேவ சமூகம் தான் பாதுகாப்பு. அதனாலதான் நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்தெழுந்த அடுத்த நிமிஷம் என்னதான் ஆச்சு? மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம் 500 பேருக்கு மேலையும் தரிசிக்கிறதே நாம் பார்க்கிறோம். மேகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது மகதலேனா மரியாள். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த சீசருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஒரு மரித்து போன மனுஷன், கதவு பூட்டி இருக்கு, உள்ள வர முடியுமா? இயேசு வந்தது எது? சரீரத்தோடு தான் வர்றார். ஒரு ஆவி உள்ள வருதுன்னா நம்பலாம், சின்ன ஓட்டம் இருந்தாலும் உள்ள வந்துடும் ஆவி. ஆனா இயேசு கிறிஸ்து எதோட வந்தார்? சரீரத்தோடு. கைகள்லாம் ஆணி அடைத்த காயங்கள் இருக்கிறத நீங்க வீடுகள்ல இருந்து வாசித்து பாருங்க. இந்த சீசர்கள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் சொன்னேன், நான் மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம், இந்த சீசர்களை பயத்துல நடுங்கி போய் உள்ள இருக்கிறாங்க. யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு பயந்து இந்த ஜனங்கள் இயேசுவை அடித்து, சொந்த ஜனங்கள் தான் பாருங்க, சொந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவர் வந்தார். அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. புற ஜாதிகளாகிய நம்மளை தேடி வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம், அவர் உயிருள்ள தேவன். எங்க வாசிக்கிறோம்? நான் மரித்தேன். வாசி 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். ஆமென்னா என்னது? அப்படியே ஆக கடவுது. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கேன். ஜெயித்துட்டாருங்க. ஜெயிச்சா தானே நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி மரணம் பாருங்க, இந்த திறவுகோல் பூராமே பிசாசுடைய கையில் இருந்தது. மனிதன் செத்து போறான், மறுபடியும் உயிரோடு வர முடியாது. அதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அப்படியாக சொல்றதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இடத்துல பார்க்கிறோம், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன். என் கையில் இருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயித்தது போல நீ என்ன செய்யணும்? ஜெயிக்க வேணும். உனக்கு வர்ற சோதனையிலிருந்து, மாயையான இந்த காட்சிகள், இந்த பாவத்திலிருந்தும், எதுல உனக்கு அடிமையா இருக்கு? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றுக்கும் அடிமையா இருக்கிறான். அது அடிமைப்படுத்துது. பாவம் என்பது ஒரு கயிறு என்று வேதம் சொல்லுது. கயிறுனால கட்டப்படுகிறான், திமிர முடியாது பாருங்க. அதனாலதான் நம்ம இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவன் உடைத்தார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து, ஆண்டவரே என்னால முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லணும். அதை விட்டு போ பிசாசே, இயேசு நாமத்துல வந்து கடிந்து கொள்றேன், உன்னை கட்டுறேன், போ இயேசு நாமத்துல, எனக்குள்ள இருக்கிற சாத்தானே போ. நம்ம என்ன செய்யறோம்? பிசாசோடு நேரத்தை வேஸ்ட் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாலும் நீங்க கேட்க வேண்டிய யார்கிட்ட தான் கேட்கணும்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய. ரட்சிக்கப்படாதவங்க, தேவனை அறியாதவங்கன்னா பாருங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய நாமம் வியாதி எல்லாவற்றையும் நீக்குது. ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனுடைய பிள்ளைய தேவனோட நேரடியா போயிடணும். பிசாசிடம் பேச்சு, உனக்கு எனக்கு பேச்சு இல்லை. உனக்கு என்ன பேச்சு? ஒன்று தேவனுக்கும் நமக்கு தான். ஆண்டவரே ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏதாவது நான் வழி தவறி நான் போயிருப்பேன், இல்லைன்னா எனக்குள்ள ஏன் இப்படி இந்த பலவீனங்கள், ஏன் இப்படி சண்டைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நீ தானே சமாதான பிரபுவா வந்தீங்க, ஏன் என்னால முடியலப்பா, இந்த சோதனையிலிருந்து கர்த்தாவே ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வர எனக்கு உதவி செய்யுங்க. நேரா நீங்க கேட்கணும். போன வாரம் நான் கேட்டது அதுதான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சுகத்தோடு இந்த ஜீவனோடு இந்த இடத்துல நிறுத்தினார்னா தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. உங்களோடு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேனா தேவனுடைய கிருபை தான். அதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நீ யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க? அழைத்த நான் உன்னை அழைத்தேன். அழைத்த தேவனை உண்மை உள்ளவர் எனக்கு தெரியாதா? நீ அங்க பிசாசோட முறையிட்டுக்கிட்டு இருக்க. பாருங்க பாருங்க, ஆண்டவர் உணர்த்தினதுனால தான் அதை தேவனுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லணுமே. அநேக நேரம் உங்களுக்கு பலவீனமா எதுவும் வந்தாலும் பிசாசோட உங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. நீங்க நேரடியாக தேவன்கிட்ட போயிடணும். நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? இருக்காருன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே அது இருக்கிறாருன்னு அண்ணா அடையாளம்னா நீங்க வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். தேவனுடன் நீங்க ஜெபத்து மூலமாக முழங்கால் படியிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க படுத்துக்கிட்டே கூட என்ன செய்யுங்க, உட்காரமுல குறுக்கு வலிக்குதுன்னா படுத்துக்கிட்டு, நான் அப்படியே ஜெபம் பண்ணேன் ஆலயத்தில், அவ்வளவு மேலு வலி, உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவு. பாருங்க, நான் ஆண்டவரே என் சூழ்நிலையை அறிவிங்க, நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்க. ஏதோ உனக்கு துக்கப்படுத்துனது ஏதாவது நான் செஞ்சிருப்பேன், நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தில் கூட ஏதாவது வந்து குறைகள் இருக்கலாம், மனுஷருக்கு அப்பா மன்னியும் மன்னியும். எந்த குடும்பத்தையாவது விசாரிக்காம போயிட்டேனா, ஆண்டவரே விசாரிக்கலன்னா அது குறைதான், நீங்க மன்னிங்க. ஏன் எனக்கு இப்படி வருது, ஏன் நீங்க உதவி செய்யுங்க. பிசாசுக்கு எனக்கு பேச்சு கிடையாது, நீங்க பதில் சொல்லுங்க. நீ உயிருள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா, என் பாவத்துக்காக நீங்க மறிச்சிட்டீங்களே. ஆகவே மறுபடியும் அறிக்கை செய்த பாவம் எனக்குள்ள வந்துருச்சா? ஏன் இது உமக்கு தெரியாம நீங்க சொல்லிருக்கீங்க, தேவனுக்கு தெரியாம தலையில இருக்கிற ஒரு மயிராலும், அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முடியாமல் என்ன செய்யாதான் கீழே விழாது என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். அப்ப ஏன் என் சரீரத்துல ஏன் நம்ம எங்கெங்கேயே போகக்கூடாதுங்க? தேவன் இயேசு வல்லவர், சக்தி வாய்ந்தவர், நம்மை விடுவிக்கிறவர். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்றார். அப்படி இருக்கிற வேளையில நேரடியா கர்த்தரோட நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு தேவனோட நேரடியாக எப்படி பேச முடியும்? ஜெபத்தின் மூலமாய் நாம் பேச முடியும். எரேமியா எழுதின எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 33வது அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு சொன்னாரா இல்லையா? எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனை நாள் இப்படி நம்ம சொல்லியிருக்கோமே, போ இயேசுவ நாமத்தில் போ போன்னு பிசாச, அது பிசாசு அது என்ன சொல்லும்? நான் பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட கட்டளை பெற்று தான் வந்திருக்கேன். பாருங்க, அவருக்கு தெரியாதா இது என்ன மூலமா? அப்போ அவர்கிட்ட போய் கேளு, பிசாசு கூட சொல்லும். அந்த நிலைமைக்கு மனிதர்கள் பாருங்க இப்படி செய்யறதை பார்க்கும். செத்த ஆவி, அந்த ஆவின்னு சொல்லி அதிகமாக நம்ம நாவுல தேவனுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. என்னை நோக்கி, நீ எதுக்கு பிசாச நோக்கி நீ முறையிடுற? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, செங்கடல் இருக்கு, ஜனங்க முறையிடுறாங்க. இந்த மோசையை சொல்றார், ஏன்டா ஏன் முறையிட்டு இருக்க, உன் கையிலே கொடுத்து கோலை நீட்டு சொன்னாரா இல்லையா? அநேக நேரங்கள்ல அதிகாரத்தின் வல்லமையும் நமக்கு தந்திருக்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து
பாருங்க, சகல வல்லமையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்காக மரித்தேன், 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழும்பினேன், என்னை நோக்கி கூப்பிடு. ஏன் செத்து போன உயிரோடு எழும்பாத மனுஷரிடம் நீ முறையிடுற? மனுஷரிடம் நீ ஏன் முறையிடுற? உன் கவலையெல்லாம் ஏன்னு சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடு, ஜெபத்து மூலமாய் என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடும் போது என்ன உண்டாகும்? அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த சீசரு கூட பயந்து உள்ள இருக்காங்க, அது உயிர்த்தெழுந்து தெரியல. பூட்டின கதவுக்குள்ள இருந்த நடுவை உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது அதை வாழ்த்துங்கள் என்று இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது சொன்னார். இப்பயும் சரீரத்தோடு தான் என்ன செஞ்சாரு? கல்லிருந்து எழும்பி போறாங்க. அதுல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கல. கரங்கள் ஆணி அடிக்கப்பட்ட காயங்களை அவர் காமிக்கிறதே பார்க்கிறோம். விரல ஓட்டி என்ன செய்ய பார், உனக்கு சந்தேகமா இருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் தேவன் உயிர்த்தெழுந்தார் இந்த விசுவாசம், அந்த அவங்களுக்கு கூட கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. தேவன் பிறகு அது அப்படிலாம் மரித்து உயிர்த்தெழுவேன்னு சொல்ற வசனத்தெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளே மறுபடியும் நினைவு படுத்துகிறார். ஆகவே இந்த நாட்கள்ல நாம் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிக்கிறோமா? நான் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வழி மாறி போய் கொண்டிருக்கிறதா? நம்ம இந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளாதபடி, இந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்க கூடாதபடி, இந்த அழிந்து போகிற இந்த வேலைக்காகவும் அழிந்து போகிற இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காகவும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? சற்று நேரம் சிந்தித்து பார். இந்த பூமியில நீங்களும் நானும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது ஒரு மேன்மையான ஒரு நோக்கம் உண்டு. ஜனமே, நீ வெறும் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவ்வளவுதான் இல்லை, உன்னை திட்டத்தை வச்சிருக்கார். ஆகவே நீ நீதியை நிறைவேற்ற ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வரங்களை பெற்று எங்கும் உன்னை உயர்த்தி வைக்கணும். அப்படி திட்டம் இருக்கு. அதுக்கு நீ நான் என்னதான் செய்யணுமா? நம்ம அனுதினமும் தேவனை தேடணும், ஜெபத்துல இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இதை மட்டும் நீங்க 3 காரியம் இதை நீங்க செஞ்சு பாருங்க. தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. அதை விட்டு நம்ம தகாதவைகளை சிந்திக்கிறோம். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாசனை தேவன் பேசுவார். அநேக நேரங்கள்ல அவர் பேசுவார், மகனே வேணாம், உனக்காக மரிச்சிருக்கேன், இந்த கல்வாரியின் ரத்தத்தை கண்ணுக்கு நேராக கொண்டு வருவார். உன் பாவத்துக்காக தான், இந்த பாவத்தை நீ செய்யாத, வேண்டாம். ஒரு சிலர் அறியாம செய்வாங்க. மறுபடியும் இந்த ஆவியானவர், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அநேகர் இப்படி வழி வேலைக்கு போகும்போது ஆண்டவர் உணர்த்துவார், மறுபடியும் அவரிடம் இழுத்து கொள்வார். அதனாலதான் ஊழியக்கார் மூலமாகவும் வசனத்தை கொண்டு நீங்க ஏன் வசனத்தை வேதத்தை வாசிக்கணும்னா அந்த வசனம் உங்களோட பேசும். தீர்க்கதரிசி மூலமா பேசுவார். ஊழியர் பாஸ்டர் மூலமாகவும் என்ன செய்வார்? உங்களோட பேசுவார். ஆமா, அவர் பாஸ்டர் தானே, அவருக்கு என்ன வேலை சொல்லிட்டு பாருங்க. நமக்கு 1008 வேலை இருக்கு. எதுக்காக சொல்றோம்? இவர் பாஸ்டர் பேசல, ஊழியக்கார் பேசல, ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் ஊழியர் மூலமாக தேவன் பேசுறார். எப்ப இந்த மனக்கண் திறக்கப்படும் போதுதான் அந்த அறிவு வரும் என் ஜனமே. ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை, நமக்காக மரித்தாரே அப்படிப்பட்ட தேவனை தெளிந்த புத்தியுள்ளவர்களா நாம் இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். முக்கிய வாலிபர்களை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வயசானவங்க பல்லு போன கிளவி கூட என்ன செய்யுது? மல்லாந்துக்கிட்டு செல்போன், அதை டச்சு போன், இதன் சாட்சியெல்லாம் கேட்கும்போது வேதனையா இருக்கு பாருங்க. அதை பார்த்து வழி வேலைக்கு போகுது பாருங்க. எவ்வளவு பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் சொல்றாரு, எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன் பணம், ஏன் பொருள், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. யார் சொல்றா? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனாலும் எல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தகுதியாயிராது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறோம். ஜெபத்திலையும் தேவனுடைய வசனத்தை
வாசிக்கிறது நம்ம கண்கள் திறக்கும், மற்றபடி ஜெபிக்கிறது கண்களை மூடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தீமையானதுக்கு நான் என் கண்களை பயன்படுத்த மாட்டேன், என் கைகளை பயன்படுத்த மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒன்று இடரலா இருந்தா அது தரித்து போடுன்னு சொல்றார். அவியாத அக்கினியில நீ இருப்பதை பார்க்கலாம், ஒரு கை இல்லாதவனாய் நீ பிரவேசிப்பது நலம் என்று இருக்கு. ஆனா அதோடைய அர்த்தம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் நம்ம இங்க பாட்டுக்கு இடரலா இருக்கணும், கையை வெட்டி போடக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த கையோடு சிலுவை போடுங்க. ஆண்டவரே எனக்காக நீங்க மரிச்சிருக்கீங்க, ஆண்டவரே இதெல்லாம் அடிமையா நான் விழுந்துட்டேன். இந்த அடிமையில விழுகிறதுனாலதான் ஆலயத்துக்கு வர்றது இல்லை, தேவ சமூகத்தை தேடுறது இல்லை, எல்லாம் வெறுப்பாவே இருக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா அவர் பேசுவார். ஒரு தரம் 2 தரம் இல்ல, ஒரே தரம் தேவ சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க ருசி பார்த்துருவீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்ப சிக்கன் பிரியாணி வச்சிருக்கிறோம், பிரியாணி இருக்கு, சரி சொல்லிட்டு அப்ப நீங்க ருசி எப்படி இருக்கு சொன்னா போதுமா? நீங்க பிளேட்ல போட்டு அதை எடுத்து நீங்க முழுங்கணும். ஒரு வாயாவது சாப்பிட்டு பார்த்தா தான் இது நல்லா இருக்கு, இந்த ருசி உங்களுக்கு தெரியும். அதுபோல தேவ சத்தத்தை நீ கேட்டு பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னாரே. நீங்க அப்படி அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு நிறைய பேர், ஒரு 1000 பேர், 100 பேர், ஒரு 10 பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவீங்க. நீங்க ருசி பார்க்காம இன்ன கடையில நல்லா இருக்கும் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசி பார்த்தா தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். இந்த ஜீவன் உள்ள தேவன் என்று கர்த்தர் உயிர் தெழுந்து சவால் விட்டார், நான் எழும்புவேன் சொன்னபடி அவர் செஞ்சாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமே கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்பும் பார்க்கிறோம், அந்த காலத்தை புரட்டி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சரித்திரம்லாம் வேற எதுலையாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலத்தையே அவர் புரட்டி போட்ட தேவன், அவர் உயிரோடு எழும்பின தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். தேவனை சொல்லலாமா இல்லையா மற்றவர்களுக்கு? நாம் அவர்கிட்ட நன்மையை பெற்றிருந்தா, இந்த கூட்டத்தில் இருக்கிற தேவனுடைய நன்மையை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க சொல்லணும், அவர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், ஜீவனோடு இருக்கிறாருங்க. இன்னொரு வாழ்க்கை, இது அழிந்து போற வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை நித்திய ராஜ்யத்தில் இருக்கு. அதுக்காக தான் அவர் உயிரோடு எழும்பினார். எப்படி அவர் எழும்பினாரு நம்மளும் எழும்புவோம். இந்த தேவ எக்கால கடைசி சத்தம் கேட்கும் போது இந்த சத்தியத்தை நீங்க என்ன சொல்லணும்? மற்றவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேணும். தேவன் கல்வாரி சிலுவையில இந்த 7 வார்த்தைகளும் பிள்ளைய வர்றது கிடையாது, கேட்கறது இல்லை. உயிர் தெழுந்தனால இயேசு எதுக்கு உயிர் தெழுந்தார்? இந்த சத்தியம் நிறைய இருக்கு. இன்னைக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறதுனால அதுக்குள்ளாக நான் போக முடியல. ஆகவே கர்த்தர் தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியறதுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்துக்கு பிள்ளைகளை சொல்லியும், ஏன்னா விடுதலை பெற்றாங்க, விடுதலை பெற்று துணிகரமா வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை நான் கணக்கில் சேர்க்கறது இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணும் போது அதிகாலையில் என் தலையில விழுந்த கடமை, அதுக்காக நான் ஜெபிப்பேன். அநேகர் வர்றதே கிடையாது, நன்றி இல்லாத ஒரு இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நேற்று கூட ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஆள் நீ கூட்டு வாங்க. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க நினைப்பீங்க உங்க மேல அக்கறையும் இருக்கு, அது மாத்திரம் இல்லை, நான் தப்பிக்கணும். நீ சொன்னையா, இந்த ஆத்மாவுக்கு சொன்னையா? திடீர்னு நீங்க சொல்லிடுவீங்க, அந்த நேரத்தில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். பழியை ஏமல போட்டுருவீங்க இந்த பயத்துல தான் நான் சொல்றேன். ஒரு பக்கம் அக்கறை, ஒரு பக்கம் கண்ணீர். ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் சத்தியத்தில் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்ததை நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே வழி விலகி போறாங்களே, உங்களை துக்கப்படுத்துறாங்களப்பா, ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை ஒரு எவ்வளோ கனம் மன்னியும் ஆண்டவரே, தெரியாம கொடுத்துட்டேனா, நீங்க மன்னிங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில எத்தனை வருஷம் வந்தாலும் ஒரு சில வருஷம் பக்குவம் அடைந்த பிறகுதான் இந்த ஒரு சில பொறுப்பு, சின்ன பொறுப்பு நம்ம நினைக்கிறோம். ஒரு எச்சி தட்டு விளக்குறது கூட நம்ம நினைக்கிற எச்சி தட்டு வேலை, அதெல்லாம் பெரிய ஒரு மேன்மையான வேலை. சபைக்கு வரணும், சத்தியத்தை அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகுதான் ஆனா ஐயோ நம்ம அறியாம நம்ம கொடுத்துட்டோமா, இந்த ஆத்மா ரெகுலரா வரணும், பிடித்து கொள்ளணும்னு தான் செஞ்சேன், மன்னியும் ஆண்டவரே. நான் நல்லா நின்று பேசுறத நீங்க பார்த்துருக்கீங்க. மீதியான தனிமையா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆளை நினைச்சு கண்ணுக்கு அப்பப்போ அந்த நினைவுக்கு வரும், அவங்க நினைச்சுலாம் நான் அழுவேன். ஆண்டவரே வாரம் வாரம் வரணுமாப்பா, இந்த உயிர் தெழுந்த நாளுக்கு எப்படியாவது நீங்க ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன்,
நான் யாரும் நான் இருதயத்தை நினைச்சனோ அத்தனை பேர் நீங்க கொண்டு வரணும். என்னால முடியாது. அந்த உம்மால எல்லாம் ஆகும். நான் விசுவாசிக்கிறேன். வந்து என் பிள்ளைக்காக கூட இப்படி நான் அழுதது இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தருக்குள்ள இருக்கிறபடினால வந்துட்டு இல்லை, அந்த பிள்ளையை கெட்டு போயிடக்கூடாது. முக்கியம் வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்க உமக்குள்ள இருக்கு. நீங்க வந்தா போகணுமே. இந்த மாயான காட்சியை ஒவ்வொரு மனிதனும் எதுல அடிமையா இருக்குமா, எதுல நீ பலவீனமா இருக்கிறாயோ, தாய் தகப்பனு கூட தெரியாது, பிசாசுக்கு தெரியும். இதுல பலவீனம் ரேசா அந்த காட்சியை கொடுத்து உடனே கீழே தள்ளிடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் அதுதான் நேசிக்கிறார். அவர் உயிர் தெரிந்து வீணாகல. அவர் அதே மாதிரி நம்மளும் என்ன செய்ய, ஜீவன் உள்ள தேவன். நீங்க நெஞ்ச நிமிர்த்து நீங்க யாரையும் நீங்க பேசலாம். என் தேவன் செத்து போன தேவன் அல்ல, ஆனா மரித்தார், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு சொன்னாரே. அவர் ஜீவன் உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். செத்து போன தெய்வத்தை இல்ல, ஒரு மனிதரால் செய்யப்பட்ட. அங்க எவ்வளவு நேரம் நீங்க முறையிடுங்க, சத்தமும் வராது, ஒன்னும் வராது. ஆனா அதுக்கு என்ன இருக்கு, கால், வாய், செவிகள் எல்லாம் இருக்கு. பாருங்க, இப்ப பெரிய குச்சியை வச்சு காலுக்குள்ள குத்துனாலும் என்ன கேட்கிறேன், உனக்கு கேட்கலையா, ஏன் பேச மாட்டேங்கிறேன், அது பேசாது. பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஆகவே நம்முடைய தேவன் அப்படி அல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன். ஆகவே அந்த தேவனை நோக்கி நீங்க ஆராதிக்கணுங்க. நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்க உச்சரிங்க. நீங்க அதிகாலை எழுந்து எந்திரிக்கும் போதே எசப்பான்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க எழுந்துருங்க. நிரந்தரம் இந்த பூமி கிடையாது, அழியாத ஒரு ராஜ்யம். அங்க போவதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்படுறோம். சொல்லுங்க, அவ்வளவு நேரம் நின்று பேசணும் என்ன இருக்கு, ஒரு பலவீனத்தோடு நிக்கிறோம், மயக்கம் வரும், அப்படியே கீழே தள்ளுற மாதிரி வரும். பாருங்க, அந்த மத்தியில ஏன் ஜனம் மற்றவர்கள எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள், இந்த சபைக்கு எந்தெந்த நபருடைய பாதம் பட்டுதோ, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவர் அத்தனை பேரும் ஆலயத்துக்கு வரணும். இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யணும். தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படியணும். உடைய கட்டளைகளை கை கொண்டு ஜீவனுள்ள உயிருள்ள தேவனை உண்மை கடைசி மட்டும் ஆராதித்து இந்த நித்திய ராஜ்யத்துக்கு, அழியாத அந்த ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய கவலை. தேவன் கூட அதைத்தான் விரும்புகிறார். இந்த உயிருள்ள தேவனை எத்தனை பேர் நாம் ஆராதிக்கிறோம்? இந்த உயிருள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். பாருங்க, எத்தனை பேருக்குள்ள உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. உயிர் இல்லாதவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆத்மா உயிர் இல்லாம பாருங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம தேவன் உயிருள்ள தேவன். ஆகவே பாருங்க, அவர் ஜீவிக்கிறார். ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு போதகர் கேட்டார், அவர் உயிரோடு இருக்காரா, உயிரோ இருக்காராப்பா இயேசு சொல்லும் போது அம்மா அவர் உயிரோடு இருக்காரு, அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். அவர் செத்துட்டு நான் செத்து போயிருவேல, உங்களோட நான் பேசுறேன் பாருங்க, எனக்குள்ள உயிர் இருக்குல்ல, அவர் ஜீவிக்கிறார், ஆகவே நான் ஜீவிக்கிறேன். அந்த பதில சொன்னானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிருள்ள தேவன். ஆகவே நம்மளும் உயிரோடு இருக்கோம். இந்த சரீரத்தை வேற எதுக்கும் பயன்படுத்தாதபடி இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏதோ போதகர் சொல்றார், தாய் தகப்பன் சொல்றாங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுறாங்க. தயவு செய்து நீங்க தொடர்ந்து தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நீங்க ஒரு நாள் வரும், அப்ப நினைச்சு பார்ப்பீங்க. ஒரு சிலர் சாட்சியா நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்படிலாம் பார்த்து சொன்னார், நான் கேட்கலையே. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு சில வாய்ப்பு ஆண்டவர் தரார். ஒரு சிலர் அப்படிலாம் வருஷ கணக்கு ஆலயத்துக்கு வராம பாருங்க, யாருக்கும் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக பதில் சொல்லணும். ஆண்டவர் கேட்பார், அப்ப வாய் வராது, அவர் பேசுவார், நம்ம கேட்கணும். இப்ப நம்ம பேசுவோம், பேசுற காலம்லாம் முடிஞ்சிடும். கிருபையின் காலத்துல குற்றவாளி மாதிரி தலையை குனிந்து அவர் பேசுவார், நம்ம கேட்கணுங்க. அவர் முகத்தை கூட பார்க்க முடியாது, வெட்கப்பட்டு போயிடுவாங்களாம், வேதம் சொல்லுது. ஆகவே இந்த கிருபையின் நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆராதனை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். நானும் வீட்டாரும் என்றா கர்த்தரையே சேவிப்போம். உயிருள்ள தேவனை நான் ஆராதிப்பேன். நீங்க நம்ம மட்டும் போனா போதாது, நம் பிள்ளைகளோடு ஆண்டவரோடு அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடின்னு இல்லை, இப்போ ஒரு 6 மாசம் காலமா எனக்குள்ள ஒரு சில உணர்வு வரும். இது தேவனுக்கு சரியா
தப்பான புரிஞ்சு கொள்ள முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய வருகை இருக்குமானா, ரெண்டாவது செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு பிள்ளையை கட்டி கொடுத்தாலும் பாருங்க, வந்துட்டு அந்த நீ என்னை எடுக்கும் போது என் பிள்ளை பேரம்பேத்தி யார் யாரும் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களோ அத்தனை பேரும் என்னோட வந்துடணும் பாருங்க. அப்படி ஏன்னா இன்னாரு பிள்ளை கஷ்டப்படுதே, எங்க பாரு பீட்டர் பாஸ்டருடைய பிள்ளை இந்த பாவத்தில் விழுந்திருக்கு, ஐயோ பாஸ்டர் மக பாரு, நான் செத்த பிறகு என் பிள்ளையை பற்றி யாரும் சொல்ல கண் முன்னாடி நல்லா ஜீவித்து அப்போ நான் இருக்கிறதுனால பிள்ளைகளை கண்டிக்க முடியும். நான் இல்லைன்னா யார் என் பிள்ளைய பாப்பா? என் பிள்ளைகளுக்கு புத்திமதி என்னை மாதிரி அக்கறை யார் சொல்ல முடியும்? என் பேர் அதுக்கும் பிறகும் ஏதாவது ஒன்று வழி விலகி சொல்கிறேன், என்னால் தாங்க முடியாது. அது கட்டி கொடுத்தா பிள்ளைகளாம் இருக்குது போதும். நான் வரும்போது எல்லாரையும் சேர்ந்து தான் உம்மோட வருவேன்னா கேட்டேன். ஆண்டவரை இது வேண்டி கொண்டு தப்புன்னா மன்னிச்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிள்ளைகளும் சொல்லுங்க, நீங்க கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளை பார்த்துட்ட, எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஆண்டவர் வரான்னு சொல்லாத. இந்த கெட்டி கொடுத்த பிள்ளை அது ஒரு சில நேரங்களில் சொல்லும், பயமா இருக்கு பாருங்க, அதுவும் நினைக்குது. இருந்தாலும் கடைசி காலம் இனி காலம் இல்லை பார்த்தீங்களா? யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீங்க. எங்க பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும். அநேகர் கல்யாணம் பண்ணவங்களே ஏண்டா எப்படியோ வலைக்குள்ள விழுந்துட்டோமோ, பேசாம அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்திட்டு போயிருக்கலாமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு சில நேரங்களில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மளும் பிள்ளைகளும் இயேசு வருவார் என்றால் சந்திக்கணுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கல்வாரி சிலுவை தொங்க போடும் போது என்ன சொன்னாரு? எனக்காக நீங்க ஏன் அழுகிறீங்க? பரிதாபமா அந்த ஜனங்களை பார்த்து தான் இயேசு சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நாம் ஒப்பு கொடுத்து அடுத்து பரிசுத்த பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்க. கடைசியாக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அடுத்து பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்ள வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இப்ப இல்லை இருக்கட்டும், அடுத்த மாசம் எடுத்துக்குருவோம். இந்த பாவம் உன்னையே தடுக்கும். ஆகவே இந்த பாவத்தை நீ அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். சுத்திகரிப்புக்கு நீதியும் உண்மை உள்ளதா இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நின்ற இடங்கள்ல நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, என் பாவங்களை நீங்க மன்னிங்கப்பா. உயிர்த்தெழுந்த தேவன் ஒவ்வொருவருடைய முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசித்தபடியினாலே உனக்கு முன்பாக நின்று உன்னோடு பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமாக. நாம் ஜீவனுள்ள உயிருள்ள தேவனிடம் நீ சொல்லு, ஆண்டவரே, சாத்தானுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவரே, நான் பேசுறதெல்லாம் நீதான், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் பாவங்களை நீங்க மன்னிங்க. நீ பிசாசுடைய கிரிகள் எனக்குள்ள இருக்காது, நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். மகனுக்காக ஒரு தகப்பன் இயேசுவிடம் அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். சீக்கிரம் முடிக்கணும் தான் நான் விரும்பினேன். ஆனா கர்த்தர் இன்னும் நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் என் ஜனமே. அல்லேலூயா. உண்மையாக அறிக்கை செய்யுங்க. இப்ப அறிக்கை செய்கிற அந்த பாவம் அடுத்து உங்களை மேற்கொள்ள கூடாது. பாவம் என்பது ஒரு கயிறு என்று வேதம் சொல்லுது. பாவ கயிறை அவர் அறுத்து விட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். இந்த உயிரோடு இருக்கிற தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் முடிவு பரிந்தோம் ஆராதித்து அவரை சந்திக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே.
உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலதுவே. மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் ஆதிபாதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் ஆதிபாதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தா, பாவ அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொருடைய பாவங்களை கர்த்தா கடலுக்கு அடியில போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்த கர்த்தாவே, இந்த பாவங்கள் மறுபடியும் மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே உம்முடைய தேவாக்கினி இந்த பாவங்களை எரித்து போடட்டும், சாம்பலாக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.